Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து do and does யூஸ் பண்ணி question formation எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிருங்க. If you are ready, let's begin the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து question formation about do and does. இந்த ரெண்டு வேர்டை வச்சு எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இஸ் அபவுட் do. அதாவது இந்த do வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா I, you, we, they இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து எதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க ப்ளீஸ் அதில் போய் பார்த்து எதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ், என்ன சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பர்சன்ஸும் டிஃபர்ஸ் இருக்கு, அதுவும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம டூல வந்து I, you, we, they இந்த 4 வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டூ வந்து யூஸ் பண்ணணும். மற்றபடி வேற எதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம். ரைட், நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். Do you want it? ஆக்சுவலி இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா உனக்கு இது வேணுமா. இங்க வந்து யூன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து do யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை வந்து do you want it அப்படின்னு எழுதிக்கோம். Do you finished your work? the same ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான். நீ உன்னோட வேலையை முடிச்சிட்டியா அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். தேர்ட் சென்டென்ஸ் வந்து do we have time for a quick drink? இந்த சென்டென்ஸ்ல we வந்திருக்கு. weங்கிற சப்ஜெக்ட் இருந்தாலே நம்ம do யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன். so we have used do here. at the same time இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா நமக்கு ஒரு டீயோ அல்லது காஃபி ஆர் எல்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். ஏதாவது ஒரு பிஸியான சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்கலாம். Do they want to come with me? அவங்க என்னோட வரணுமா அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன், they இருந்துச்சு அப்படின்னா நம்ம do கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதான் இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 4 சென்டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு do எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து டஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். he, she, it, name ஏதாவது ஒரு பேரு. he தெரியும் உங்களுக்கு, she, it இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம டஸ்ன்ற வேர்டுக்கு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். டஸ் she like chocolate? இங்க she அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், டஸ்க்கு சப்ஜெக்ட் ஷீ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். அவளுக்கு அந்த சாக்லேட் பிடிக்குமா அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், ஷீ இருக்கிறதுனால ஐ ஹவ் யூஸ்ட் டஸ் ஹியர். அடுத்த சென்டென்ஸ் வந்து டஸ் குமார் ஸ்பீக் பிரெஞ்ச்? குமாருக்கு பிரெஞ்ச் தெரியுமா அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். குமார் அப்படிங்கிறது ஒரு நேம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேம் வந்தாலும் we have to use does. ஸோ நம்ம அது கேட்டாச்சு. அப்புறம் does it rain a lot in south? சவுத்ல மழை அதிகமா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க இட் அப்படின்னு இருக்கு. இட் இருந்தா நம்ம டஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு டஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோம். டஸ் he know you? அவனுக்கு உன்ன தெரியுமா? the same thing, he வந்தாலும் we have to use does. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா அவனுக்கு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்த்த கொஸ்டின் ஃபார்மேஷன் யூசிங் do and does. அது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் do என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், does என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்ததுனால உங்களுக்கு கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. வில் ஸ்பீக் வித் தட். வேற ஒரு நல்ல வீடியோ நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். until then it is bye from Sujithakarthikeyan.